வியூவர்ஸ், உங்களில் பல பேர் ஏமாற இடம் எது தெரியுமா? செகண்ட் கார் வாங்கும்போது ஏசி. என்னது ஏசியில் தான் ஏமாறுறோமா? அப்படியே ஷாக்கிங்காக இருக்குல்ல? ஏன்னா எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, என்ஜினில் தான் ஏமாந்து போயிருக்காங்க, சரியில்லாத என்ஜினை வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறதான் சொல்லி இது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஏசியுமே அதுக்கு ஈக்குவலாண்டானது. எப்படின்னா, இப்போ இந்த வண்டியில் ஏசியோட ஃபால்ட்டை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா? அது எவ்வளோ செலவாகும்னு சரியாக சொல்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக கார் விற்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஒன்றும் இல்லை, ஏசி கேஸ் ஃபில் பண்ணால் நல்லா வரும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசி ஃபில் பண்ணுறதுக்கான சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1500 rupees இருக்கும். அந்த மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா அவங்களே 1500 rupeesக்கு பதிலாக நீங்கள் 2000 கொடுத்து ரெடி பண்ணி வாங்கிக்கிங்க. இதுதான் புத்திசாலித்தனமான ஒரு முடிவு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வண்டியை பொறுத்தவரையில் ஒரு ஒஸ்ட் செனாரியோ வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் மாற்றணும் ஏசிக்குன்னா, கம்ப்ரஸரு, கண்டென்சரு, கூலிங் காயில், எக்ஸ்பென்ஷன் வால்வு 4 மாற்றணும். 4 நீங்கள் ஃபோர்டோட பிராண்டை தான் வாங்கி போடுவேன்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தமாக இருந்தீங்கன்னா இந்த 4க்கான காஸ்ட் வந்து பார்ட் காஸ்ட் மட்டுமே 65,000 வரும். கம்ப்ரஸர் கிட்டத்தட்ட 42,000, கூலிங் காயில் கிட்டத்தட்ட 8,000, கண்டென்சர் 8,000, எக்ஸ்பென்ஷன் வால்வு 4,000. அது போக இந்த கேஸ் ஃபில் பண்ணுறது, அது போக இங்கே பாருங்கள் இந்த டேஷ்போர்டை முழுசாக பிரிச்சுட்டு வேலை செய்யுது. கம்ப்ரஸர் என்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பர்லாம் பிரித்து வேலை செய்யுது. இப்போ அதோடைய காஸ்ட் என்ன ஆகுன்னு பார்த்துங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபோர்டோட ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி நீங்கள் ஒரு டீலர் எண்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க்கை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 75,000 வரைக்கும் உங்களுக்கு ஏசிக்கு மட்டுமே செலவாகும். இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு செகண்ட் கார் வாங்குற உங்களுக்கு 75,000 செலவாச்சுன்னா உங்களால் அதை டாலரேட் பண்ணிக்க முடியுமா? உங்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியுமா? அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் எக்காரணத்துக்கு ஒன்று ஏசி ப்ராப்ளம் உள்ள காரை வாங்கிடாதீங்க. ஒருவேளை வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் தான் போவீங்கன்னா உங்களால் 75,000 அஃபோர்ட் பண்ண முடியும்னா போங்க. இல்லாட்டி வெல் ப்ரொஃபஷனல் டயக்னோசிஸ் பர்சன் கிட்ட போங்க. ஜஸ்ட் கோ வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மெக்கானிக்கு, எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கு, எலக்ட்ரானிக் மெக்கானிக்லாம் போகாதீங்க. அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. நான் ஏற்கனவே இதை பற்றி நான் வீடியோ நிறைய போட்டிருக்கேன். சரியா? ஸோ வெல் டயக்னோசிஸ் பர்சன் கிட்ட போனீங்கன்னா இந்த ஏசிக்கான ப்ராப்ளம் கம்ப்ரஸரே ஆன் ஆகலையா, இல்லை கம்ப்ரஸர் ஆன் ஆனதுக்கப்புறம் எஃபிஷியண்டாக வரலையா அப்படின்னு டயக்னோஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வண்டியை பொறுத்தவரையில் ஏசிக்கான காரணம் இந்த வண்டியில் கூலிங் காயில் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபால்ட்டு. அந்த கூலிங் காயிலுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டேஷ்போர்டை பிரிச்சுட்டு இப்போ கூலிங் காயிலில் நம்ம மாற்றிட்டு இருக்கோம். சரியா? இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏசி எவ்வளோ தூரம் முக்கியமானது, எவ்வளோ எக்ஸ்பென்சிவானது. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.